ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புது கதையோடு தான் வந்திருக்கேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம். என் பேர் பார்த்திங்கன்னா பூரணி. நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பில்டிங் செக்ஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு சம்பளம்னு பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ரூபா சம்பளமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 3 வருஷமாக அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தால் அந்த கடை இருக்குது. அதனால் பக்கத்துலேயே இருக்கிறதுனால 12th முடித்தோடனே வேலைக்கு இங்கே சேர்ந்துட்டேன். ஏன்னா ஓரளவு நான் நல்லா படிப்பேன். மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அந்தளவுக்கு வீட்டில் முடியாதனால அண்ணனும் ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் என்னையும் சேர்த்து படிக்க வைக்க முடியாத மாதிரியே ஒரு சூழ்நிலை. அண்ணன் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருந்தார். நான் அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாததுனால மார்க்கு கொஞ்சம் கம்மியானதுனால எனக்கு ஃப்ரீயாலாம் சீட்டு கிடைக்கல. பணம் கட்டி தான் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா நான் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு முடியாதனால மார்க்கு இந்தளவுக்கு என்னால் ஸ்கோர் பண்ண முடியலை. அதனால் வேறு காலேஜெல்லாம் பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இல்லை. அதனால் அண்ணனுக்கு ஃப்ரீயாக தான் காலேஜு. ஹாஸ்டல் மட்டும் அம்மா மாதம் ஒரு 3000 ரூபா அனுப்பிவிடுவாங்க. ஏன்னா ஹாஸ்டல் மட்டும் நம்ம காசு கட்டி படிக்கிற மாதிரி இருந்துச்சு. காலேஜ் ஃபீஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கனால அண்ணன் இப்போ 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்தார். எனக்கு அந்த அளவுக்கு சரியாக ஒன்றும் இது பண்ணாதனால எனக்கு வேறு வழி இல்லாதனால நான் இங்கே அந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு 3 வருஷமாகவே. அதுக்கப்புறம் அண்ணனும் ஒரு வேலைக்கு போயிட்டார். என்னை வேலையை விட்டு நிற்க சொன்னார். அவருக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருக்குன்னு. ஆனால் நான் வேண்டாம், என்றைக்கும் நமக்குன்னு ஒரு வருமானம் இருக்கணும். வீட்டில் இருந்தாலும் வீட்டில் இருந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. வேலை செஞ்சானாச்சும் பணங்கிற ஒரு விஷயம் வருது. அது மூலயமா அம்மா நான் சம்பாதிக்கிற இந்த 3 வருஷமாக சம்பாதிக்கிற பணத்திலேருந்து பாதி பணத்தை எடுத்து சீட்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. 3 வருஷமாக எடுக்காமல் வச்சுருக்காங்க. ஏன்னா என் கல்யாணத்துக்கு மொத்தமாக எடுத்தால் நகையாக எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நகை எடுக்கிறதுக்காக அவங்க அப்படியே வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப என்ன ஒரு விஷயம் சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம உழைப்பில் இந்த அளவுக்கு ஒரு பணங்கிறது சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பெருமையாகவே சொல்லிக்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா என் கூட படித்த பிள்ளைங்களே நிறைய பேர் காலேஜ் போகாமல் இருந்தாலும் வீட்டில் சும்மா இருந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் எங்கள் தெருவில் எல்லாருமே என்ன பூரணியை பாருங்கள் எவ்வளோ ரொம்ப திறமையான பொண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒரு பேர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பாவுக்கு அது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா மற்ற பிள்ளைங்க மாதிரி இல்லாமல் நம்ம பிள்ளை போய் கஷ்டப்பட்டுட்டு வேலை செஞ்சு குடும்ப செலவுக்கு ஏதோ பணம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன் வேலைக்கு போனாலும் நான் வேலைக்கு போக நிப்பாட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அது அண்ணனுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நான் தான் இப்போ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னோடனே அதுக்கு நான் சொன்னேன், நீ சம்பாதிக்கிற காசை அம்மா அப்பாவுக்கு ஏதாச்சும் செய்யணும், இன்னும் கொஞ்சம் சேர்த்து வை, செலவு பண்ணாமல். வீடு கட்டணும், வீடு கட்டினா தான் நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு கொடுக்குறவங்க இந்த மாதிரி கூரை வீடாக இருந்தாலும் நம்ம ஏரியாவில் யார் வீடுமே எல்லாமே மாடி வீடாக மாறிடுச்சு. நம்ம வீடு மட்டும்தான் கூரை வீடாக இருக்குது. நீ ஒரு 2-3 வருஷத்தில் எப்படியாச்சும் சம்பாதிச்சு ஒரு மாடி வீடு கட்டணும். அதான் அம்மா அப்பாவோட ஆசைங்கிறது. அந்த ஆசையை மட்டும் நீ நிறைவேற்றின போதும், எனக்கு எதுவும் நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுவும் கரெக்டு தாம்மா, எனக்கும் அந்த எண்ணம் இல்லாமலாம் இல்லை. இப்போ நான் 20,000 சம்பளம் வாங்குறேன்னா 2,000 3,000 தான் சாப்பாட்டு செலவு. ரூம் பசங்களோட தங்கியிருக்க வாசி சாப்பாட்டு செலவு ஒரு 3,000 4,000த்துக்குள்ளே தான் வருது எனக்கு எல்லாமே மாதம். மீதியெல்லாம் வீட்டுக்கு ஒரு 15,000 கிட்ட நான் அனுப்பி விட்ருவேன். ஒரு 3 மாதமாக அப்படி தான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அம்மாவும் அதுதான் சொன்னாங்க, கொஞ்சம் ஏதாச்சும் நம்ம காசு சேர்த்து வீடு கொஞ்சம் வேலை பார்க்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், தங்கச்சி கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, இல்லைண்ணே நம்ம வீடு கட்டிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. இப்போ நான் காலேஜ் படிக்க வேண்டிய இது தானே. அதனால் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் வரப்பையும் நம்ம வீட்டில் எப்படி இருக்குது, வீடு எப்படி இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. என்ன பொண்ணு எடுக்கிறவங்களும் அதுக்கு மாதிரியான ஒரு இடம் தான் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீயா முயற்சி பண்ணி எப்படியாச்சும் லோன் இதெல்லாம் வாங்காமல் ஒரு வீடு கட்டிடணுன்னு, அதான் என்னோடய ஆசைன்னு அப்படின்னோடனே, எனக்கும் அதாம்மா ஒரே இதாக இருக்குது. எனக்கு எண்ணம் இல்லாமல் கிடையாது. எனக்கும் எல்லாம் புரியுது, புரியாமலாம் கிடையாது. எல்லாமே எனக்கும் தெரியுது தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுதான் உங்ககிட்டயும் நான் என்றைக்குமே சொல்கிறது,
நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்க நம்ம என்ன வச்சுருக்கோங்கிறத வச்சு தான் இப்போ மரியாதைலாம் இருக்குன்னு நீ பார்க்கறது இல்லையா அப்படின்னோடனே, அது புரியுதும்மா, எனக்கு புரியாமலாம் கிடையாது. அந்தளவுக்கு இன்னும் நான் வந்து புரிஞ்சுக்காம இல்லை.